அன்பா நீங்கள் சூப்பரான ஒரு டிஷ் பண்ண போகிறேன். என்னென்னா இன்றைக்கி வந்து பொட்டேட்டோ வித் பட்டில் காட் சொரக்காய் வித்து உருளைக்கிழங்கு. ஸோ குழம்பு இது மாதிரி இது என்ன சொல்கிறது, கூட்டு மாதிரி வைக்கலாம், பொரியல் அந்த மாதிரி டைப்பில் வைக்கிறேன் நண்பா. ஸோ வெங்காயம் வச்சுருக்கிறேன். ஸோ 2 உருளைக்கிழங்கு லைட்டாக கிரேவி மாதிரி வைப்பேன். ஸோ கொஞ்சம் ஊற்றி சாப்பிட்ற மாதிரி. ஸோ சொரக்காய் ஒரு முழு சொரக்காய் அப்படியே பாதியாக அதை லைட்டாக கட் பண்ணிட்டேன். ஓகே நண்பா. ஸோ அப்புறம் நான் போகலாங்களா. இப்போ இன்றைக்கி இதுதான் டிஷ்ஷு. இது போல் இப்போ தோல் எடுத்துடுறேன். ஸோ சொரக்காய் கட் பண்ணிக்கிறேன். நான் கட் பண்ணிக்கிறேன். டிஷ் பண்ண போகிற என்ன டிஷ்னால் இன்றைக்கி வந்து சுரக்காய் வித்து உருளைக்கிழங்கு. ஸோ கிரேவி மாதிரி பண்ணுறேன் நண்பா. ஸோ அது எப்படி பண்ணுறேன்னு சொல்லி பாருங்கள் நண்பா. அதேமாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுங்க நண்பா. ஸோ இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், 500 ரீச் ஆகிட்டேன். இன்னொரு 500 ரீச் ஆகணும். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா. வீடியோ பார்க்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஒன்று போட்டுருங்க. சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா. அப்போ தான் எனக்கு ஒரு பூஸ்ட்டாக இருக்கும். ஓகே நண்பா. ஸோ வீடியோக்குள்ளே போகலாங்களா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம செமையாக சூடாகிடுச்சு. இப்போ நான் வெங்காயம் போட்டுக்கிறேன். ஸ்கூல் இதில் கட் பண்ணிக்கிறேன். சாப்பிட்டு மாதிரி கட் பண்ணிக்கங்க. எண்ணெய் போடல, கல்லுப்பு போட்டுக்கிறேன். தேவையான அளவு கல்லுப்பு போட்டுங்க. ஒரு 5 ml ஊற்றிங்க. 5 ஒரு 10 ml ஊற்றிங்க. ஒரு 10 ml ஊற்றிங்க. எண்ணெய் பத்தாது. ஸோ இதில் சன்ஃப்ளவர் ஆயிலும் நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அது ஒரு 10 ஊற்றிக்குங்க. 10 ml மொத்தம் 20 ml ஊற்றிங்க. ஸோ ஜீரா போட்டுங்க தேவையான அளவுக்கு. ஸோ நான் வந்து தேவையான அளவில் ஒரு 3 கிராம் அந்த மாதிரி போட்டுங்க. இதோட பெப்பர் போட்டுங்க. பெப்பர் ஒரு 2 கிராம் லெவலில் போட்டுங்க. பெப்பர் எப்பயுமே மோஸ்ட்லி முழு பெப்பர் சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ இதில் வந்து உருளைக்கிழங்கு போட்டேன். உருளைக்கிழங்கு வந்து இதில் பச்சை மிளகா போட்டுக்கிறேன். அதோட ஜிஞ்சர் garlic பேஸ்ட்டு ஸோ போட்டுக்கிறேன். ஒரு 3 கிராம் போட்டுங்க. ரொம்ப ஜாஸ்தி தேவையில்லை, நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். நம்ம இப்போ சுரக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். சுரக்காய் அப்படியே உருளைக்கிழங்கோட அப்படியே வெந்துடும். நல்லா இருக்கும் சாப்பிட்றது. நல்லா வெந்துட்டு ரொம்ப லெவலாக இருக்குது. ஸோ இதில் இது போட்டுதான் மஞ்சள் ஒரு 2 கிராம் நடு 1 கிராம் இந்த மாதிரி போட்டுங்க. சில்லி பவுடர் போட்டுங்க. சில்லி கூட ஒரு 3 கிராம் போட்டுங்க. காரமாக எனக்கு வேணும். கறி பவுட்ரு ஒரு 3 கிராம் போட்டுங்க.
சரிங்களா? இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் கண்டிப்பாக அவுட் போட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு. ஸோ மூட்டில் கறி போட்டு மட்டும் கொஞ்சம் போட்டுக்கிறேன். என்னது சொல்கிறது, புதினாவும் கொத்தமல்லியும் அதை அரைச்சி வச்சுருக்கேன். சும்மா ஒரு லைட்டாக போட்டுங்க, நல்லாயிருக்கும் பார்க்குறது. அதுதான் இப்போ உருளைக்கிழங்குலாம் வந்திருக்கா பார்க்கலாம். ஸோ கிரேவி மாதிரி லைட்டாக வைப்பேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் மசாலா ஒரு 5 நிமிஷம் பிடிக்கட்டும், எண்ணெயில் கொஞ்சம் ஃப்ரை ஆகும். அப்புறம் போட்டிங்கன்னா சூப்பராகும் சாப்பிடுவோம். இதுக்கு நீங்கள் சப்பாத்தி, நார்மலாக பாஸ்மதி ரைஸு இதெல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக அருமையாக இருக்கும். பரோட்டா இந்த மாதிரிலாம். ஸோ பாருங்கள், எண்ணெய் அப்படியே பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி எண்ணெய் வரணும் வெளியில். மசாலா போட்டு சூப்பராகும் சாப்பிட்றது. இப்போ தண்ணி நான் மிக்ஸ் பண்ணிடுறேன். ஸோ அருமையாக இருக்கும்பா. அவ்வளோதான், இந்த மூடியை போட்டுட்டு ஒரு 15 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். போதும் இந்த கிரேவி சூப்பராக இருக்கும். ஒரு 15 மினிட்ஸில் குக் ஆகிடும். உப்பு லைட்டாக கம்மியாக இருக்குது, உப்பு போட்டுக்கிறேன். அப்புறம் அவ்வளோதான்பா. அவ்வளோதான்பா, ரெடி ஆகிடுச்சு. அதுதான் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ நான் செஞ்சிடலாம். ரெட்டி மசாலா. ஸோ இதுதான் நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு அவுட்புட் சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. செம்மையாக இருக்கும். நீங்கள் கொரியண்டரு, புதினா, கொத்தமல்லி அது மாதிரி இருந்தாலும் போட்டுங்க, நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான் ரெடி. இப்படியே போட முடியறா. அன்பா கிரேவி சூப்பராக ரெடி பண்ணிட்டேன் பாருங்க. கிரேவி ரெடி. ஸோ உருளைக்கிழங்கும் நம்ம சொரக்காவும் ஒரு பிடி பிடிக்கலாம் இன்றைக்கி. உங்களுக்கே தெரியும் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இது நல்லா வெந்துருச்சு. ஸோ சாப்பிட்டு பார்த்துட்டே சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. சூப்பராக வந்துருச்சு. நம்ம செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ கறி போட்டு சில்லி போட்டு மட்டும் போட்டேன், வேறு எதுவுமே போடல. டர்மரிக் போட்டு போட்டோம், மஞ்சத்தூள். செம்மையாக இருக்குது, அதோடய ஃப்ளேவர்லாம் சூப்பராக இறங்கியிருக்கு. ஸோ இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக அவுட்புட் காமிங்க. அதே மாதிரி என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நண்பா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். ஜஸாக்கல்லாஹ் ஹைர்.